ஆசிரியர் தமிழரசன் அவர்கள் குத்துவிளக்கு ஏற்றி விடைபெற்று சென்றிருக்கின்ற மருத்துவ மற்றும் ஊரக சுகாதார பணிகளுடைய இணை இயக்குனர் மருத்துவர் சாந்தி அவர்கள் இந்த விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்துள்ள தருமபுரி கிழக்கு மாவட்ட செயலாளர் டிசிகா அண்ணன் சி.கே. சாகன் சர்மா அவர்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாநில துணை செயலாளர் அண்ணன் ராசேந்திரன் அவர்கள் மற்றும் ஊர்ச்சங்கரை தொகுதி விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தொகுதி செயலாளர் அன்பு சகோதரர் சங்கத்தமிழ் சரவணன் வழக்கறிஞர் அவர்கள், விடுதலை சிறுத்தை கட்சியுடைய தொழிலதிபர் அண்ணன் பழனிசாமி அவர்கள், என்னோடு வருகை புரிந்துள்ள அகில இந்திய திருவள்ளுவர் பத்திரிகையாளர்கள் சங்கத்தினுடைய தேசிய செயலாளர் மாலைவாசி ராஜா அவர்கள், மாநில ஒருங்கிணைப்பாளர் அருள் அவர்கள், தருமபுரி மாவட்ட தலைவர் மாலைவாசி சிங்கரசு அவர்கள், தருமபுரி மாவட்ட செயலாளர் திரு பசுபதி அவர்கள், கிருஷ்ணகிரி மாவட்ட பொறுப்பாளர்கள் தியாகம் கிருஷ்ணமூர்த்தி, புஷ்பலிங்கம் காந்தி உபேந்திரமூர்த்தி உள்ளிட்ட டிஜேஏ பொறுப்பாளர்களே, ஐயா கீரை பிரபாகரன் அவர்கள் நிறைவாக நன்றியுரை வழங்க இருக்கின்ற அன்பு சகோதரி கனிமொழி தென்னரசு அவர்கள், உங்கள் அனைவருக்கும் நான் சார்ந்திருக்கின்ற அகில இந்திய திருவள்ளுவர் பத்திரிகையாளர்கள் சங்கத்தின் சார்பில் இந்த விழாவை சீரோடும் சிறப்போடும் ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கின்ற ஸ்ரீ அம்மன் போலீஸ் கோச்சிங் சென்டருடைய நிறுவனரும் சமூக சேவகரும் விடுதலை தளபதி போராளியும் வழக்கறிஞரும் எனது நெஞ்சமெல்லாம் நீங்கவர எப்பொழுதும் நிறைந்திருக்கக்கூடிய அன்பு தோழர் கல்வியாளர் வழக்கறிஞர் ஆசி தென்னரசு அவர்கள், தென்னரசு அவர்கள் நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த அம்மன் போலீஸ் கோச்சிங் சென்டருக்கு முதலாக சிறந்த போலீஸ் கோச்சிங் சென்டர் என்ற ஒரு மாபெரும் விருதினை முதலாக தலைநகர் சென்னையிலே வழங்கிய பெருமை கொண்ட அமைப்புதான் அகில இந்திய திருவள்ளுவர் பத்திரிகையாளர்கள் சங்கம். இந்த எங்களது அமைப்பு வழங்கிய அந்த விருதின் துவக்கம்தான் பல்வேறு விருதுகளை இந்த கோச்சிங் சென்டர் பெற காரணமாகவும் அடிப்படை காரணமாகவும் இருந்ததை எண்ணி நாங்கள் மிகவும் பெருமையோடு பெருமைப்படுகின்றோம். அதே போல அமெரிக்க பல்கலைக்கழகம் முதற்கொண்டு பல்வேறு அமைப்புகளை முதற்கொண்டு பல்வேறு விதமான விருதுகளை இந்த சென்டர் வாங்கி முடித்திருக்கிறது என்று சொன்னால் அது அவர்கள் வெறும் கோச்சிங் சென்டராக பார்க்காமல் சமூக சேவையுடன் இணைந்து செயல்பட்டதால் இப்பேற்பட்ட ஒரு சகாப்தத்தையும் சாதனைகளையும் அவர் செய்திருக்கிறார் என்பதை தெரிவித்துக் கொண்டு, தோழர் தென்னரசு அவர்கள் உறவினருக்கு ஒரு கஷ்டம் என்றால், நண்பர்களுக்கு ஒரு உதவி என்றால், தெரிந்தவர்களுக்கு ஒரு உதவி என்றால், ஊர்க்காரர்களுக்கு ஒரு உதவி என்றால் ஓடியோடி தனது உதவி கரங்களை நீட்டக்கூடிய பண்பு கொண்டவர், சேவை மனப்பான்மை கொண்டவர் என்பதை நினைத்து நாம் அனைவரும் அவருடைய சேவைகளை பாராட்டும் வண்ணமாக இங்கே நாம் கூடி அவரை வாழ்த்த வந்திருக்கின்றோம். நான் ஒன்றை மட்டும் விரைவாக சொல்லி நிறைவு செய்கின்றேன். இந்த உலகத்தில் 2 பேர் தான், இந்த உலகத்தில் 2 பேர் தான். ஒன்று பிடித்தவர்கள், இன்னொன்று பிடிக்காதவர்கள். வாழ்க்கையின் பெரும்பாலான நேரங்களில், தமது வாழ்க்கையின் பெரும்பாலான நேரங்களில் பிடித்தவர்களுக்காக செலவிடுங்கள். அது உங்கள் மனதை ஈரப்படுத்தும். வாழ்க்கையில் பெரும்பாலான நேரங்களில் பிடித்தவர்களுக்காக செலவிடுங்கள். அது உங்கள் மனதை ஈரப்படுத்தும். பிடிக்காதவர்களை பற்றி ஒரு சில நிமிடங்கள் மட்டுமே செலவிடுங்கள். அது உங்கள் மனதை ஈரப்படுத்தும்.
நடப்பதற்கெல்லாம் நண்பர்கள் வேண்டும் தோழர்களே, நடப்பதற்கெல்லாம் நண்பர்கள் வேண்டும். ஆனால் ஓடுவதற்கு நிச்சயம் எதிரிகள் மட்டுமே வேண்டும். அதே போல வயிற்றுக்குள் சென்று விடுகின்ற அரிசிக்கும் வாயோடு நின்று விடுகின்ற அரிசிக்கும் அர்த்தங்கள் வேறு வேறு. வயிற்றுக்குள் சென்று விடுகின்ற அரிசிக்கும் வாயோடு நின்று விடுகின்ற அரிசிக்கும் அர்த்தங்கள் வேறு வேறு. அதுபோலதான் போராட்டங்களை தாங்கி வென்று விடுகின்ற மனிதனுக்கும் போராட்டங்களை தாங்கி வென்று விடுகின்ற மனிதனுக்கும் போராடாமல் தேங்கி நின்று விடுகின்ற மனிதனுக்கும் வாழ்க்கை என்பது வேறு வேறு. போராட்டங்களை தாங்கி வென்று விடுகின்ற மனிதனுக்கும் போராடாமல் தேங்கி நின்று விடுகின்ற மனிதனுக்கும் வாழ்க்கை என்பது வேறு வேறு. அன்பு தோழர்களே, வாழ்க்கை என்பது சூதாடி பெறுவதல்ல. வாழ்க்கை என்பது சூதாடி பெறுவதல்ல, போராடி பெறுவது. வாழ்க்கை என்பது சூதாடி பெறுவதல்ல, போராடி